He was sick. நான் என் கடமையை தானே செஞ்சேன். ஐயோ அது மனுஷங்களுக்கு, அவன் ஒரு டெரரிஸ்டுங்க. ஆனா நாம டெரரிஸ்ட் இல்லல்ல. as a doctor அவர் பண்ணது கரெக்ட். பேசாம உட்காருங்க சார். டீஹைட்ரேஷன் அதான். நிஜமாவே நீ டாக்டரா? ஏன்? பார்த்தா அப்படி தெரியவே இல்ல. அதுக்காக சினிமால வர்ற மாதிரி வெள்ளை கோட்டு ஸ்டெத்தஸ்கோப் ஓட ஆளையே சொல்றேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் நீ சொன்ன ஒரு விஷயத்தோட நான் ஒத்து போறேன். சார், பேசஞ்சர்ஸோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். டீல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹையர் அஃபிஷியல் யாராவது வந்து அவங்களோட பேசினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். எஸ் சார். ஓகே, நான் அவங்ககிட்ட பேசி பார்க்கறேன். சில சமயம் அவங்க எல்லாம் சொல்றதை கேட்கும்போது அவங்க பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உன்னை நான் கடத்திட்டு போய் ஒரு 10 நாள் எங்கேயாவது வச்சிருக்கேன்னு வை. ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் உனக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது எந்த அளவுக்கு போகும்னா உன்னை காப்பாற்ற வர்றவங்கள நீ எதிரியா பார்க்க ஆரம்பிப்ப. இந்த மனநிலைக்கு தான் சைக்காலஜில ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் அப்படின்னு பேரு. நான்சென்ஸ். நீ என்ன கடத்திட்டு போய் 10 நாள் இல்ல 10 வருஷம் வச்சிருந்தாலும் எனக்கு உன்னை பிடிக்காது. குட். உன்னை கடத்திட்டு போய் ஒருத்தன் 10 நாள் வச்சிருந்தானா அவன் அகோரி பாபா ஆக வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ரொம்ப நேரமா உட்காந்துக்கிட்டே இருக்கிறது காலெல்லாம் மரத்து போயிருக்கு. கொஞ்சம் எழுந்து நடந்து போய் அங்க நிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ளீஸ். நாங்கெல்லாம் வயசானவங்க, கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஓகே, 2 பேரை நில்லுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. வாங்க. உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே சார். இவரை தெரியாதா? பெரிய ஆக்ஷன் ஹீரோ. உங்களை மாதிரி பல பேர் வச்சு சார் ரொம்ப பில்டப் பண்றாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். நீங்க போங்க சார். யோ, இன்னும் ரோட்டி இப்படி மாட்டி விட்டா அடிப்பீங்களா? என்ன அடிச்சு பெரிய ஆக்ஷன் ஹீரோ போறீங்களா? என்ன என் பொண்டாட்டி அடிப்பா சார். 4 வயசு பையன் அடிப்பான் சார், தெரியுமா? ஓகே. அவனுக்கு என்ன தெரியும்? How can he talk like this? We are dealing with an international terrorist. விடுங்க சார், அவன் மிலிட்டரிக்காரன், அப்படிதான் பேசுவான். இந்த யூசுப் கான் வந்துருவான், எல்லாம் சுமூகமா முடிஞ்சிரும்னு எவ்வளவோ எதிர்பார்த்தோம். அதுக்கடையில இப்படி வர்ற வழியில அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்னு யாரு கண்டா? எங்க அப்பா எவ்வளவோ சொன்னாரு. நான் தான் ஐஏஎஸ் படிக்கணும்னு ஒத்த கால நின்னேன். நிம்மதியா ஒண்ணுக்கு கூட போக முடியாதுன்னு எவ்வளவோ சொன்னாரு. நான் தான் கேட்கல. Can you believe this? Flight out footage shoot பண்ணிட்டேன். Your bet. நான் இப்ப அனுப்பி வைக்கிறேன். நோ நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கணும். இப்போதான் ஒரு சென்சேஷனல் நியூஸ் கிடைச்சிருக்கு. மக்கள் செய்திகளை தொலைக்காட்சி மக்களுக்கு உண்மை நிலவரத்தை எடுத்துக் கூற எத்தனை முயற்சியும் எடுக்கும் என்பதற்கு உதாரணமாக இதோ இந்த சிறப்பு ஒளிபரப்பு எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் யோர் ஐஎன்சி. தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு சுமார் 3 நாட்களாக திருப்பதியில் நிற்கும் ஸ்டார் ஜெட் விமானம் இதுதான். மேலும் நமக்கு கிடைத்த தகவல் படி யூசுப் கானை விடுதலை செய்து அழைத்து வரும் வழியில் விபத்து நடந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. What's happening? Somebody has just talked out of this room. யூசுப் கான் இதுவரை திருப்பதிக்கு வந்து Some reporter காரணமும் செக்யூரிட்டி ஏமாத்தி உள்ள நுழைஞ்சிருக்கான். மத்த விஷயத்தை அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி we should stop him. ஒரு நிமிஷம். நான் அந்த துப்பாக்கி கொஞ்சம் பார்க்கலாமா? சும்மா ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு தந்துடுறேன். ஐயோ ஆரம்பிச்சிட்டானே. புல்லட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கொடுங்க. ஏன்பா என்னப்பா இது?
மேலும் நமக்கு கிடைத்த தகவல் படி யூசுப் கானை விடுதலை செய்து அழைத்து வரும் வழியில் விபத்து நடந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. என்ன நடக்குது? வாட்ஸ் ஹேப்பனிங்? சொல்ல போறீங்களா இல்லையா? இல்ல அது அது ஒரு சின்ன ப்ராப்ளம். வர்ற வழியில ஒரு ஸ்மால் ஆக்சிடென்ட். இல்ல இல்ல அவர் கொண்டு ஆகல. ஹி இஸ் ஃபைன். டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை நான்சென்ஸ். யூ திங்க் ஐ அம் a joker? ஹலோ லிசன் டு மீ. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு எங்களை மாதிரி குடும்பம் இருக்கு. விளையாடாத. உனக்கு கல்யாணம் ஆச்சு தங்கச்சி இருக்கணுமே. What's wrong with you? என்ன தப்பு பண்ணாங்க? சும்மா பேசிட்டு இருந்தவன அநியாயமா கொன்னுட்டீங்களே. உங்க நியாய தர்மத்துக்காக நாங்க வரல. யூசுப் கான் இங்க வரணும். அது வரைக்கும் என்ன வேலை நடக்கும்? சாவோட மரண பயம் இன்னும் மோசமானது. இப்படியே போனா பாதி பேர் நீங்க கொல்றதுக்கு முன்னாடியே செத்துறாங்க. உங்க உயிரை உங்க கவர்மெண்டே மதிக்கிறது இல்ல. அதான் இவ்வளவு நேரம் விளையாட்டே இருக்காங்க. இப்போ நாங்க விளையாட என்ன ஆகுறோம் தெரிய வேணாமா? The game has just started. Hey, தைரியமா வெளிய போய் நேருக்கு நேர் விளையாடா. That's not a coward. Sit down. Hey, துப்பாக்கி கட்ட மாட்டேன். I'm a true soldier. I'll kill you if I have to. போடா, நான் என்னைக்கோ கார்கில்ல செத்துக்க வேண்டியவன். Hey, முதல்ல சாகறதானே. Shut up. Shoot me. இறைவனின் தூதரே துணை நிற்க வருவீர். இறைவனின் புனிதரே எதிர்கொண்டு வருவீர். இவரது ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதர் திருமுன் ஒப்புக் கொடுங்கள். இன்று உம்மை தம்மிடம் அழைத்த இயேசு உம்மை ஏற்றுக்கொள்வாராக. தூதரும் உம்மை ஆபிரஹாமின் மடியில் கொண்டு சேர்ப்பாராக. நித்திய இளைப்பாற்றியை ஆண்டவரே இவருக்கு இன்று அளித்திடுவேன். முடிவில்லா ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. இரக்கமுள்ள இறைவா, இன்று மரித்த இந்த அடியாரை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். இவர் இவ்வுலகிற்கு மரித்து உமக்காக வாழ்வாராக. மனிதருக்கு இயல்பான வலுக்குறைவினால் இவர் செய்த பாவங்களை எல்லாம் உம்முடைய பரிவன்பினால் மன்னித்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். Yes, sir. Look there. Oh my God. Oh my God. சந்தோஷமா உங்களுக்கு? உங்களால ஒரு உயிர் பலி ஆயிடுச்சு. Look, this is most unexpected. நீங்க ஏதாவது செஞ்சிருந்தா கூட இப்படி நடந்திருக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவாது கிடைச்சிருக்கும். Now it has become complicated. You're all responsible for this. What do you mean? முடிவெடுக்காம நேரத்தை கடத்துறதும் தப்பான முடிவு எடுக்கிறதும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ ஹலோ, ஆர் யூ மேட்? வேற என்ன செய்ய சொல்றீங்க? துப்பாக்கியால பேசுறதா உங்களுக்கு புரியுது? நான்சென்ஸ். யூசுப் கானை ரிலீஸ் பண்றோம்னு சொன்னல, அப்புறம் என்ன? இப்படி காட்டு மேடமா நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இல்ல. எங்களுக்கு எதனால நீங்க கவலைப்பட வேணாம். உங்க சிறுதத்துக்கு எதனால நீங்க கவலைப்படுங்க. கவுண்ட் டவுன் ஹஸ் ஸ்டார்டட் மிஸ்டர் விஸ்வநாத். அடுத்த 6 மணி நேரத்துல இன்னொரு பொண்ணு வெளிய வந்து விடும். போறீங்க போங்க. ஏய், என்ன பயமுறுத்துறியா? இத பார், இன்னொரு பாசஞ்சரோட உயிர் போனா கூட யூசுப் கானோட பணம் கூட அவனுக்கு கிடைக்காது. டாக்டர்ஸ் கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் யூசுப் கான் வெளியே வருவான். என்ன பண்றியோ பண்ணிக்கோ. கெட் லாஸ்ட். என்ன மிஸ்டர் விஸ்வநாத், நீங்க பாட்டுக்கு இப்படி உணர்ச்சி வசம். நான் இப்படி தான் பேசுவேன். I will talk like this. இனிமே நீங்களே சார்ஜ் எடுத்துக்கோங்க. பிரைம் மினிஸ்டரோட பேசுங்க, பிரஸ்க்கு பதில் சொல்லுங்க, டெரரிஸ்டோட உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருங்க. I quit. Bullshit. Go to hell. விஸ்வநாத், போன் எடுங்க. I want the same anger, same tone. Go. Yes, tell me. அப்படிதான் நம்பித்தான் ஆகணும். What? But that's impossible. இல்ல, ஹலோ, மணி இப்போ 10 ஆகுது. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன சொல்றான்?
யூசுப் கான் உயிரோட இருக்காங்கிறதுக்கு ப்ரூஃப் வேணுமா? அதுவும் நாளைக்கு காலையில டிவியில பேசணுமா? சுபாஷ் கொலை பண்ணிட்டானுங்க ராட்சசனுங்க. சுபாஷ் ராஜா, ஐயோ ஐயோ, The tension here is unbelievable. கடத்தப்பட்ட விமானத்தில் இருந்த சுபாஷ் என்ற பயணி சற்று நேரத்திற்கு முன் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். சுபாஷின் உடலை தீவிரவாதிகள் வெளியே வீசி எறிந்தனர். ஆனால் இந்திய அரசிடம் 100 கோடி ரூபாய் கேட்டிருப்பது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிர்ப்பானது என்று காஷ்மீரில் உள்ள JKLF கருத்து தெரிவித்துள்ளது. We accept. I'll talk to the Prime Minister. ஏதாவது செய்யுங்க ப்ளீஸ். எப்படி சார்? அவங்க சந்தேகப்படாதப்ப நம்ம அட்டாக் பண்ணிருக்கணும். We need the element of surprise. அது இப்ப நமக்கு இல்ல. சந்தேகப்படுற மாதிரி சின்ன மூவ்மெண்ட் நடந்தா கூட they bloody blast the plane. And he is right. Proof of life கொடுக்கிற வரைக்கும் ஃபுட் பாக்கெட்ஸ் கூட உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. Thanks to you. So what do we do now? Yes sir. யாரு ரைட் யாரு ராங்னு இப்ப பேச நேரம் இல்ல. Put him sir. There is something we have to do. Sir, Prime Minister on the line. Oh, Prime Minister. Hello sir, speaking sir. அது என்ன படம்டா? எந்த படம் ரவி? நீ பார்த்தன்னு சொன்னியே, சந்திரகாந்த் யூசுப் கான் அரெஸ்ட் பண்ண படம். காஷ்மீர் எங்களோட கனவு. அது தப்புன்னு சொல்ற ஒவ்வொருத்தனும் உடைக்கிறீங்க. அவங்கள அழிக்கிறதுக்கு பேர் கொலை இல்ல, செய்யற சேவை ஜிஹாத். கனவுக்கு ஆசைப்பட்டு கண்களை எழுந்துறாதீங்க. இந்து பேப்பரை முஸ்லிம் படிக்கிறது இல்லையா? முகல் பிரியாணி இந்துக்கள் சாப்பிடுறீங்க. உன் ஜிஹாத்தை விட ஏன் ஜெய் ஹிந்து தாதா பவர்ஃபுல். ஜெய் ஹிந்த். This is amazing. பாக்குறதுக்கு அப்படியே இருக்கான். இவன் இந்த படத்தோட டைரக்டர், கேமராமேன், மேக்கப் மேன் எல்லாரும் இங்க கூட்டிட்டு வாங்க. ஓகே ரவி. அப்புறம் யூசுப் கானோட டெலிபோன் கால்ஸ்லாம் இன்டர்செப்ட் பண்ணிப்போம்ல? எஸ் எஸ். அதெல்லாம் அனுப்ப சொல்லு. யா. One minute. Hey, stop him! Oh. பர்மிஷன் இல்லாம ஏர்போர்ட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க, அதுவும் போலீஸ் யூனிஃபார்ம்ல. யூ மேட் a big mistake. சார், ஐ எம் a journalist. அதனாலதான் இன்னும் பேசிட்டு இருக்கேன். இல்லன்னா நடக்கிறதே வேற. உன்னால அநியாயமா ஒரு பேசஞ்சர் செத்து போயிட்டான் தெரியுமா? சார், பேசஞ்சர்ஸுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்க வேண்டியது உங்க வேலை. அதை நீங்க சரியா செய்யல. உண்மைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்க வேலை. அதத்தான் நான் செஞ்சேன். நான்சென்ஸ். உண்மையை சொல்லு. மக்களுக்காக செஞ்சியா, டிஆர்பி ரேட்டிங்காக செஞ்சியா? வியட்நாம் வார் முடிவுக்கு வந்ததே ஒரு ஜேர்னலிஸ்ட் எடுத்த ஒரு போட்டோனால தான்.